வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நவீன் ஏமனி மற்றும் ஏலவஞ்சிலி ரவிசங்கர் தயாரிப்பில் சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ரஷ்மிகா மந்தனா, ஃபஹத் பாசில், நரேன், ஜெகபதி பாபு, சுனில், ராவ் ரமேஷ் மற்றும் பலர் நடிப்பிலையும் தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைப்பில் வந்திருக்க புஷ்பா பிரான்சைஸினுடைய செகண்ட் இன்ஸ்டால்மெண்டான புஷ்பா 2 விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மறுபடியும் நம்ம சினிமா விமர்சன நிகழ்ச்சி வெறும் விமர்சனம் மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் அனாலிசிஸும் கூட, அதனால் கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். 100% ஸ்பாய்லர் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பொறுமை இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள். மற்றவங்க தாராளமாக அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க படம் எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம். 2021 வந்த புஷ்பா 1 புஷ்பராஜங்கிற அல்லு அர்ஜுன் மங்களம் ஸ்ரீனுங்கிற சுனிலோட குடும்பத்தை எதிர்த்து சாதாரண கூலியாளா இருந்து எப்படி பெரிய செம்மர கடத்தல்காரன்னு பார்த்தோம். இந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல அவருக்கு அவருடைய காதலி ஸ்ரீவல்லிங்கிற ரஷ்மிகாவுக்கும் கல்யாணம் நடக்குது. வழக்கம் போல சித்தப்பா நாயுடுங்கிற ராவ் ரமேஷ் இவருக்கு பக்கபலமா இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல புஷ்பராஜால் அவமானப்படுத்தப்பட்ட பன்வர் சிங் ஷெகாவத்ங்கிற ஃபஹத் பாசில் ஒரு வெறியோட அந்த செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆரம்பத்தில் கிளம்பி புஷ்பாவோட கூட்டத்தில் ஒரு ஆளாக நடிச்சு புஷ்பாவோட ஆட்கள் 30 பேர் அரெஸ்ட் பண்றாரு. ஆனா புஷ்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னுடைய 30 ஆட்களையும் டார்ச்சர் பண்ண போலீஸ்காரங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் செட்டில் பண்ணி அந்த போலீஸ்காரங்களை ரிசைன் பண்ண வச்சுக்கிறாரு. இதனால மறுபடியும் மூக்கு உடைபடுறதுனால இன்னும் மூர்க்கமா வர்றாரு ஷெகாவத். புஷ்பராஜ் செம்மர பிசினஸ் அசோசியேஷன் சிண்டிகேட் தலைவராக இருக்காரு இப்போ. அதனால மங்களம் ஸ்ரீனு அவருடைய மனைவி தக்ஷாயணியும் புஷ்பராஜோட வீழ்ச்சிக்காக காத்திருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்க ஊருக்கு சிஎம் நரசிம்ம ரெட்டிங்கிற நரேன் வர்றாரு. சித்தப்பா நாயுடு புஷ்பராஜ் அவரை மரியாதை நிமித்தமா சந்திக்க கிளம்புறாங்க. புஷ்பா ஸ்ரீவல்லி ஆசைப்பட்டதுனால சிஎம் கூட போட்டோ எடுக்க போறாரு. ஆனா சிஎம், நீ ஒரு ஸ்மக்லரு, உங்க கூட போட்டோ எடுத்தா என்னோட இமேஜ் டேமேஜ் ஆயிருன்னு சொல்லி போட்டோ எடுக்க மறுத்துறாரு. அதனால அவமானப்படுற புஷ்பராஜ் தன்னுடைய மனைவி மேல உள்ள அபாரமான காதலால அவளுடைய ஆசை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக சிஎம்ஐஎம் அதெல்லாம் முடிவு பண்ணி சித்தப்பா நாயுடுக்கு 500 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து சென்ட்ரல் மினிஸ்டர் பிரதாப ரெட்டிங்கிற ஜெகபதி பாபுவோட சப்போர்ட்னால எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி சித்தப்பா நாயுடு சிஎம்ஆக்க முயற்சி பண்றாரு. அதே நேரம் ஹமீதுங்கிற வெளிநாட்டு வியாபாரிக்கு 2000 டன் செம்மரம் கடத்தி தரேன், அதுக்கு எனக்கு 5000 கோடி ரூபாய் பணம் கொடுங்க வியாபாரம் பேசுறாரு புஷ்பராஜ். அந்த டீலிங் சக்சஸ்ஃபுல்லா முடியறதுனால தன்னுடைய சிண்டிகேட் உறுப்பினர்கள் மூலமா செம்மரங்களை கடத்தி ஸ்ரீலங்கா கடத்தி ஏற்பாடு பண்றாரு புஷ்பா. அந்த மங்களம் ஸ்ரீனு, தக்ஷாயணி, ஷெகாவத் இந்த 3 பேர் பழைய பகை மனசில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்மக்லிங்கை தடுக்க சதி பண்றாங்க. இவங்க சதியை மீறி செம்மரங்களை புஷ்பராஜ் கடத்தினாரா, முதல் பாகத்தில் தன்னை ஒதுக்கி வச்சிருந்த தன்னுடைய மூத்த அண்ணன் ஃபேமிலி கூட திரும்பி ஒன்று சேர்ந்தாரா, தன்னுடைய அண்ணன் மகள் காவேரி பிரதாப் ரெட்டியுடைய அண்ணன் மகனால ஏற்பட்ட ஆபத்தில் காப்பாத்தினாரா, இந்த எல்லாத்துக்குமான விடைய சீட்ல உங்களை 3 மணி நேரம் 20 நிமிஷம் எங்கேயும் போக விடாம சேர்ல உட்கார வச்சு கையையும் காலையும் கட்டிப்பட்டு உங்க குரல் வலையை கடிச்சு சொல்ற சாரி கூடுற ரணகால ஆக்ஷன் மூவி தான் இந்த வைல்டு புஷ்பா. படத்துடைய நாயகன் புஷ்பராஜ் அல்லு அர்ஜுன். இந்த படம் முதல் பாகத்தையும் தாண்டி 2வது பாகத்திலையும் முதல் நாளே 200 கோடி ரூபாய் பிளஸ் அப்புறம் 3 நாளையும் சேர்த்து 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன், செகண்ட் ரீசன், தேர்ட் ரீசன், ஃபோர்த் ரீசன் 100th ரீசன் வரைக்கும் அல்லு அர்ஜுன் தாங்கிறது சந்தேகமே இல்லை. வெற்றிகரமாக முதல் பாகம் மட்டும் இல்லாமல் 2வது பாகத்தை உண்மையான அருமையாக தோல்ல சமக்கிறதுனால என்னவோ படம் ஃபுல்லாக மலையாள நடிகர் மோகன்லால் மாதிரி ஒரு சைடாக சாஞ்சுக்கிட்டே நடந்துகிட்டு இருக்காரு. ஆரம்பத்தில் அந்த ஜப்பான் ஹார்பர் ஃபைட் சீன்லேருந்து ஆரம்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்களை விலக்கி வாங்குறது, சிண்டிகேட் மீட்டிங் நடக்கும்போது மாநில ரஷ்மியாவுடைய ரொமான்ஸ் போர்டில் மாட்டிக்கிட்டு சூடாகிற சீன்கள், சிஎம் முன்னாடி அவமானப்படுற சீன், ஃபஹத் பாசில் கூட பார்ட்டி நடக்கும்போது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற சீன், அடுத்த பின்னாடியே மறுபடியும் வந்து ஃபஹத் பாசில் குளத்துக்குள்ள தள்ளி அவருடைய அண்டர்வேரோட நிப்பாடுற சீன், கோவில் தெருவில் அம்மன் வேஷம் கட்டி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுற சீன், அதே சீன்ல பெண்குலத்தை வெளியில் அழுகிற சீன், கடைசியில் அண்ணன் காவேரியை காப்பாற்றுறதுக்காக மறுபடியும் சேலை கட்டி ருத்ர தாண்டவம் எடுக்கிற சீன், கடைசியில் அண்ணன் மேல பாசமலர் புரியிற காட்சிகள், கண்ணீர் மழை புரியிற காட்சிகள் சும்மா அள்ளு விட்டுருக்காரு அல்லு அர்ஜுன். யாருதான் அதுக்கு அல்லு அர்ஜுன் பேர் வச்சாங்கன்னு தெரியல, பொருத்தமாக பேர் வச்சிருக்காங்க. இன்னும் இவரை நல்லா யூஸ் பண்ணிருக்கலாமோ, யாரும் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு டைட்டில் சீன் தவிர 3 மணி நேரம் 10 நிமிஷமும் ஒரு படத்தில் வந்துகிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபயரா இருந்து அடுத்து செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வைல்டு ஃபயர் ஆகி அடுத்து யூனிவர்சல் ஃபயர் ஆக்குறதுக்காக 3வது இன்ஸ்டால்மெண்ட் பண்றதுக்கு பேஸ்மெண்ட் படம் வச்ச அல்லு அர்ஜுன் நம்ம கண்டிப்பா பாராட்டே ஆகணும். இந்த படத்துல அல்லு அர்ஜுன் கருத்து ஸ்கோர் பண்றது ஷெகாவத், ஃபஹத் பாசில். ஆவேசம் படத்துக்கு அப்புறம் இவருக்கு வந்து ஹேட்ரிக்கா ஒரு டம்மி ரோல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த சின்ன கிரவுண்ட்லயும் இந்த பிளாஸ்டிக் பேட்டாலையும் நிறைய காக்கு பந்துகளை சிக்ஸருக்கு அனுப்ப முடியும்னு வேட்டையன் பொகைன்வில்ல இப்போ புஷ்பா 2 வரைக்கும் ஹேட்ரிக் சிக்ஸரா அடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு ஃபஹத் பாசில். ஆரம்பத்தில் மரமற்ற தொழிலாளர்கள் கூட்டத்துக்குள்ள கலந்து அவங்களை அப்படியே குண்டோடு பிடிக்கிற சீன், போலீஸ் ஸ்டேஷன்ல யாருமே இல்லாதால அவமானப்படுற சீன், அல்லு அர்ஜுனுடைய பஞ்சு டைலாக்களை இவரும் திரும்ப பேசி அவர் பாடின பாட்டுகளை திரும்ப பாட்டி குஷியா டான்ஸ் ஆடுற சீன்,
முக்கியமாக அல்லு அர்ஜுன் கூட இவர் பண்ணுற அந்த டம்பு ஷேரெல்லாம் செம்மையாக இருந்தது. அல்லு அர்ஜுன் கொடுத்து இந்த படத்தை ஃபுல்லாக எங்கேஜாக வச்சுக்கிறதுல ஃபர்ஸ்ட் பர்சன்ட் அதிக பங்கு இருக்குது. பட் ப்ரீ கிளைமேக்ஸுக்கு முன்னாடியே ஒரு கேரக்டர் அப்படியே முடிச்சுட்டாங்க. அடுத்த 3வது பாகத்தில் மறுபடியும் இது கலக்குவார்னு நினைக்கிறேன். அடுத்து முக்கியமான கதாபாத்திரம் ஸ்ரீவல்லி அவர் ரஷ்மிகா மந்தனா. ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இந்த படமும் ஃபுல்லாக தாராளமாக மனசை கட்டி ரசிகர்களை சூடு ஏற்றுறதுக்காக இந்த படத்தில் கிளாமரை பிரமாதமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ரஷ்மிகா. இவங்க வர்ற காட்சிகள் எல்லாமே ஒன்று ரொமான்ஸ் காட்சியாக இருக்கு, இல்லைன்னா பாட்டு கூத்தாட்டம் ரசிகர்களை கவர்ச்சி மலையில நினைவு வச்சிருக்காங்க. இடையில போனா போகுதுன்னு அந்த திருவிழா காட்சியில புஷ்பாக்காக அவருடைய அண்ணன்ட்ட வக்காலத்து வாங்கி பேச வச்சிருக்காங்க இவரை. ஆனா இந்த ஒரு சீன்ல சூப்பரா பண்ணிருக்காங்க ரஷ்மிகா மந்தனா. வழக்கம் போல எல்லா தெலுங்கு சினிமாலையும் நாயகிகளை வந்து கவர்ச்சிக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்கன்னு இந்த படத்துல ரஷ்மிகா மந்தனா நிரூபிக்க வச்சிருக்காங்க. அடுத்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா சிஎம் வர நரேன், சென்ட்ரல் மினிஸ்டர் வர ஜெகபதி பாபு, அல்லு அர்ஜுனுடைய நண்பனா வந்து அவரை மச்சான் கூப்பிட்டு அவர் கூட சுத்துற ஜெகதீஷ் பிரதாப் பண்டாரி, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் அவர் பிரம்மாஜி, எம்பி சித்தப்பா நாயுடு அவர் ராவ் ரமேஷ், இவங்க எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்துல நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. முக்கியமா நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மங்களம் ஸ்ரீனு சுனில், புஷ்பாவோட முதல் அண்ணன் மோகன் ராஜாவா அவர் அஜய், 2வது அண்ணனா அவர் ஸ்ரீ தேஜ், இவங்க எல்லாரும் ரொம்ப கம்மியான நேரம் தான் வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா ஸ்கோர் பண்ணது எல்லாம் இவங்க தான். ஆனா இவங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட்ல டம்மியான ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இது கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட்ல நான் ஃபீல் பண்ண ஒரு பெரிய ஒரு டிராபேக். மற்றபடி ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. படத்தோட இயக்குனர் சுகுமாருக்கு இது 9வது படம். 9மே தெலுங்கு படம் தான். இவரோட குறிப்பிட்ட படங்கள்னு பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் நடிப்பில் வந்த ஆரியா 2, மகேஷ் பாபு நடிப்பில் வந்த ஒன் நெனக்காடினே, ராம் சரண் நடிப்பில் வந்த ரங்கஸ்தலம், புஷ்பாவன் படங்களை சொல்லலாம். இதில் நம்பர் 1 நெனக்காடினேவும் ரங்கஸ்தலமும் சூப்பராக இருந்தது. 2021 புஷ்பா 1 அதிக கலெக்ஷன் பண்ண தெலுங்கு படம். அதே மாதிரி ரங்கஸ்தலம் நல்லா கலெக்ஷன் பண்ண படம் தான். இப்போ அவருடைய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காரு. இதுல அவருடைய முதல் சிறப்பான சாதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தி புழக்கத்தில் இருந்த ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டைடுங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் மொழியை இப்போ நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்காரு டைரக்டர். புஷ்பா 1 எந்த அளவுக்கு நார்த் பெல்ட்ல பயங்கர வசூல் அள்ளி கூச்சதோ அதோட பயங்கர எதிர்பார்ப்புகள் புஷ்பா 2க்கு இருந்ததுனால அதிக கரம் மசாலா பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி, காஷ்மீர் மிளகா பொடி இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா இல்லை பார்த்தாலே பத்தி எரியிற அளவுக்கு புஷ்பா 2 படத்தை கொடுத்துருக்காரு. அதனால தான் வைல்டு ஃபயர்னு ட்ரெய்லர்ல ஒரு கோடிங் கொடுத்துருந்தாங்க. நம்ம தான் டீ கோடிங் பண்ண தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம். படம் பார்த்தா இவர் அல்லு அர்ஜுனை டைரக்ட் பண்ணியிருக்காரா இல்ல அல்லு அர்ஜுன் இப்படிதான் படம் பண்ணணும்னு இவரை டைரக்ட் பண்ணியிருக்காரான்னு தெரியல. அந்த அளவுக்கு படம் ஃபுல்லா அல்லு அர்ஜுன் மயமா இருக்கு. பாலகிருஷ்ணன் நடிச்ச 2.5 மணி நேரம் தெலுங்கு படத்தை பார்க்க முடியாம தவிக்கிற நம்மள இந்த டைரக்டர் மனுஷன் 3.25 மணி நேரம் அதே பாலகிருஷ்ணா எஃபெக்டோட படத்தை கொடுத்துருக்காரு. தமிழ்ல விஜய் எப்படியோ அதே மாதிரி தெலுங்குல அல்லு அர்ஜுனுக்கு கேரளால நிறைய ஃபேன் பேஸ் உண்டு. அதனால தான் நான் போன தியேட்டரில் 24 மணி நேரம் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆமாம், 3.5 மணி நேரம் படத்தை மாறி 4 ஸ்க்ரீனில் ஓட்டலாம். தியேட்டருக்கு இப்படி தான் 24 மணி நேரம் ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் தன்னோட டைரக்ஷனால முதல் நாளே கிட்டத்தட்ட 225 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஒரு சம்பவத்துக்காக நம்ம டைரக்டர் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். நம்ம அட்லியே தூக்கி சாப்பிட்டா இருப்போங்க. படத்தில் நிறைய காட்சிகள் நிறைய பழைய படங்களை இதை அடாப்ட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தயார் பண்ணி ஸ்கிரிப்டுக்காக நிறைய திங்க் பண்ணி என்னென்னவோ நிறைய பண்ணியிருக்காரு. அதனால தான் படத்தில் அடுத்து வரப்போகிற சீன் மட்டும் இல்லாமல் அடுத்து வரப்போகிற டைலாகை நம்மளால ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எப்படியோ மனுஷன் இந்த ஒரு படத்துலேயே இந்திய டு கோடு கங்குவா படங்களில் நம்ம வாங்கின அடியை இந்த ஒரே அடியினாலே மறத்து போக வச்சிட்டாரு. அதுக்காக இவரை பாராட்டலாம். இதுக்கு மேலே இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அடுத்து படத்தினுடைய உண்மையான உழைப்பாளி இந்த படத்தோட கேமராமேன். சாரி, பேர் நுழைய மாட்டேங்குது, நீங்களே வாசி பார்த்துக்கோங்க. இவருடைய பேர் தான் வாசிக்க முடியலன்னாலும் இவருடைய பேர் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுற அளவுக்கு மனுஷன் செமையாக சம்பவம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு இவருடைய சினிமாட்டோகிராஃபி. ஆரம்பத்தில் ஜப்பான் துறைமுகத்தை காமிச்ச விதமாகட்டும், காடுகள் நதிகள் அதை கடக்கிற மரமற்ற தொழிலாளர்கள், மரங்களை கொண்டு போகிற லாரிகள் நதி தண்ணியில் ஓடுறது, அந்த கோவில் திருவிழா காட்சி, ட்ரோன் ஷாட்ல ராமேஸ்வரம் சித்தூர் ஜப்பானை காமிச்ச விதங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. உண்மைக்கே அல்லு அர்ஜுனுக்கு அப்புறம் இந்த படத்தை நம்ம விஷுவலாக பார்க்க முடியுதுன்னா அதுக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி தான் முக்கியமான காரணம். முக்கியமாக சண்டை காட்சிகள், ராத்திரி நேரம் லாரியில் கட்டைகளை ஏற்றிட்டு போகிறது, ராமேஸ்வரம் கடல் சீன்கள், கோவில் திருவிழா நடன காட்சிகள், இதில் எல்லாத்தையுமே பிரம்மாண்டம் ரொம்ப அற்புதமாக வெளிப்பட்டிருந்தது. பாடல் காட்சிகள், ஃபைட் சீன்லேயே ஒரு ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக இருந்தது. படத்துக்கு 300 400 கோடி ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒருத்தான ஒரு ஒளிப்பதிவுன்னு நிரூபிக்க வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல் பாராட்டுகள். அதே மாதிரி படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனிங், விஷுவல் எஃபெக்ட்ஸ், சிஜி ஒர்க்கு ஒரு ஹை பட்ஜெட் படத்துக்கான ஒருத்தான சூப்பரான அவுட்புட்டாக இருந்தது. அடுத்த படத்துக்கு இசை வந்து ட்ரம் செட் பிரசாத்.
முதல் பாகம் அளவுக்கு பாடல்கள் வந்து எடுபடவே இல்லை. முதல் பாகத்தில் வந்த சாமியோ சாங் தான் இந்த படத்துடைய முதல் பாகத்தினுடைய வெற்றிக்கான ஒரு பேஸ்மெண்ட்டாக இருந்தது. அப்புறம் சமந்தா வர அந்த ஐட்டம் சாங் இப்போ ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் புஷ்பா டூவில் வர எந்த பாட்டுமே தேட்டரை விட்டு வெளியில் வரும்போது மனசில் நிற்கவே இல்லை. ஆனால் மற்ற காட்சிகள் அவருடைய பிஜிஎம் ஸ்கோரிங், முக்கியமாக சண்டை காட்சிகள், திருவிழா காட்சிகள், அந்த திருவிழா பாடல் காட்சிகள் எல்லாத்துலேயும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அடுத்து இந்த படத்துக்கு எடிட்டிங் வந்து நவீன் நூலின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணாமல் காசு வாங்கின ஒரே ஆள் இவர் தான் நினைக்கிறேன். இப்போ எந்த இடத்துலையுமே இந்த படத்தை வந்து எடிட் பண்ணவே இல்லை. ஒருவேளை அந்த ஆரம்ப ஜப்பான் ஹார்பர் ஃபைட் சீன்ல எடிட்டிங் ரூம்ல இது தப்பிச்சு வெளியே ஓடிட்டாரான்னு தெரியல. படத்துல எடுக்கிறது முக்கால்வாசி தேவையில்லாத ஆணியாக தான் இருக்கு. இந்த சோகத்துல ஒரு பெரிய காமெடி என்னன்னா, படத்துடைய டியூரேஷன் 200 நிமிஷம் தெரியாம நான் அவருக்கு உள்ள போய் உட்காந்துட்டேன். படம் ஓடிக்கிட்டே இருக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சுன்னு தெரியாம தூங்குறதுனால செகண்ட் ஷோல உட்காந்துட்டோம்னு பதறி போய் தியேட்டர் கவுண்ட்ல போய் கேட்டா ஃபர்ஸ்ட் ஷோ முடியவே இன்னும் 1 மணி நேரம் இருக்கு, பதட்டப்படாம பயப்படாம உட்காருங்கன்னு என்னை சமாதானப்படுத்தி என்னை வெளியே தப்பிச்சு போகாத அளவுக்கு சீட்ல உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் தான் தியேட்டர்ல மற்றவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சுற்றி ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு கட்டுச்சோத்தை வந்து புளியோதரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட டியூரேஷன் 3.5 மணி நேரம். அந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருக்காரு. இல்லை ஒரு சம்பவம் நல்லா எடிட்டர். ஆனால் ஃபைட் சீன் உண்மைக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்க்குறேன் நான் அந்த ஃபைட் சீன் ஃபுல்லாக விழுந்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்டன் மாஸ்டர்ஸ். யாரும் அந்த புண்ணியவான்கள் தெரியல, பேரும் தெரியல, ஆனாலும் அவங்கள பாராட்டலாம். அப்புறம் 3வது இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு வேற லீடிங் கொடுக்குறேன்னு நம்ம கண்ணில் ஒரு மரண பயத்தை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க பாவத்தை. இதுதான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் கிரகத்தை. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு கோளாறுகள் தகராறுகள் இருந்தோம். இந்த படம் ரிலீஸ் ஆன 3வது நாள் 500 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிடுது. ஆனால் இது வரைக்கும் இந்திய சினிமாவில் அதிக கலெக்ஷன் பண்ண டங்கல் படத்தோட கலெக்ஷனை முதல் நாள் ஆச்சரியப்படுறது கிடையாது. சரி, மேட்ருக்கு வாங்க. இந்த படம் ஆந்திரா நார்த் பெல்ட்டில் இந்த அளவுக்கு ரீச் ஆகிடுதுன்னா இதோட காரணம் என்ன? இந்த படத்தோட கான்செப்ட் ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நக்சல்வாரி தலைவர் மாதிரியே ஒரு நாயகன், சிண்டிகேட் தலைவனாகி அப்படியே படிப்படியாக பெரிய பணக்காரனாகி டானாகி அரசியல் வர்க்கம் அதிகார வர்க்கங்கள்ல வரல விட்டு ஆட்டக்கூடிய கதாபாத்திரத்தில் காமிச்ச விதம் ரொம்ப அருமையாக இருந்ததுனாலையும், அவன் மனைவிக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்ததுனாலையும், மனைவியுடைய ஆசைக்காக ஒரு சிஎம்ஏ மாத்துறதுனாலையும், அமன் கோலி சேலகட்டி பக்தியோட ஆடுறதுனாலையும், படம் இந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகம் இருக்கிற ஆந்திரா மக்கள்கிட்டையும் நார்த் பெல்ட்லையும் அதிகம் கனெக்ட் ஆகி ரீச் ஆகிருக்கு அந்த படம். அதை விட முக்கியமான விஷயம், புஷ்பாங்கிறது பேர் கிடையாது, அடையாளம், பிராண்டு சொல்ற மாதிரி ரஷ்மிகா மந்தனா நிறைய பேர்ட்டு நீ யாரு கேட்பான். நான் புஷ்பாவோட வேலைக்காரன், நான் புஷ்பாவோட டிரைவர், நான் புஷ்பாவோட அடியார், நான் புஷ்பாவோட சமையல்காரன் ஒருத்தர சொல்லுவோம். பார்த்தீங்களா, அவருக்கு அப்பா வரி இல்லைன்னாலும் புஷ்பான்னு ஒரு பிராண்டு நேம் இருக்கு. அதைத்தான் இந்த ஊரில் அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பாவோட பேர் தேவை கிடையாது. நீங்க யாருன்னு புஷ்பாவோட அண்ணனை பார்த்து கேட்பாங்க ரஷ்மிகா. ஆனால் அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி இவர் புஷ்பாவோடைய அண்ணன் இன்னொரு வாயை திறந்து முந்திக்கிட்டு சொல்லுவாங்க. அந்த சீன் உண்மைக்கும் சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனும் கூட. தியேட்டரில் ஆடியன்ஸை கிளாப் வாங்கின ஒரே சீன் இந்த சீன் தான் நினைக்கிறேன். நான் சொன்னது கேரளா தியேட்டரில். கேரளா ஆடியன்ஸ் அப்படி எல்லா சீனும் கைதட்ட மாட்டாங்க. படத்தில் தேவையில்லாத ஆணிகள் எது தேடி போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கடைசியில் இந்த படத்தை போய் 3.5 மணி நேரம் உட்காந்து பார்த்தா நம்ம தான் தேவையில்லாத ஆணியை பிடிக்கிருக்கோன்னு தெரியுது. படம் ஆரம்ப கட்சியே தேவையில்லாத ஆணி தான். ஜப்பான் ஹார்பர் ஃபைட்ல எதுக்குன்னே தெரியல. ஹீரோ இன்ட்ரோக்காக பில்டப் வைக்கிறேன்னு ஹீரோ அங்கேயும் தங்கி குரங்கு மாதிரி தாவுறது, பறக்கிறது, கம்பியில் வில்லனை தூக்கிட்டு ஓடுறது. தொடக்கத்தையே நமக்கு இது அல்லு அர்ஜுன் படமா இல்லை தேட்டர் மாதிரி பாலகிருஷ்ணா படத்துக்கு மட்டுமான்னு குழப்ப வச்சாங்க. அப்புறம் தான் படம் ட்ராக் மாதிரி காடு, செம்மரம், புஷ்பா, செக்காவது சிஎம் கதை போகும்போது சரியான தேட்டர்ல உட்காந்து தப்பான படம் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு புரிஞ்சுது. அப்புறம் அந்த 1.25 மணி நேரம் போனதே தெரியல. இடைவேளை முடிஞ்சு படம் ஆரம்பிக்கும் போதுதான் நமக்கு ஆரம்பிச்ச 7.5 எப்பவும் போல லேட்டா புரிஞ்சுது. ஒவ்வொரு சீனும் ஓடுது 1 மணி நேரம் ஓடுது. படத்துல உருப்படியான காட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்தில் புஷ்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸுகளை விலைக்கு வாங்குற சீன், பார்ட்டியில புஷ்பா ஷெகாவத்தின் மன்னிப்பு கேட்கிற சீன், செம்மரங்களை நதி வழியா லாரியில கடத்திட்டு போற சீன், புஷ்பாவுக்கும் ஷெகாவத்துக்கும் நடக்கிற அந்த டாப்ஸ்டர் ரைடு, அப்புறம் சில சண்டை காட்சிகள். அவ்வளவுதான். எல்லாரும் படம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஸ்டாச்சுடி வார்னிங் கொடுக்குறாங்க. ஆனா இந்த விமர்சனத்துக்கு நடுவில் இப்பயே நான் ஸ்டாச்சுடி வார்னிங் கொடுக்குறேன். படத்துல ப்ரீ கிளைமாக்ஸுக்கு முன்னாடி பகர்பாஸ் செம்மர கட்டைகளை எரிச்ச பிறகு நீங்க சுதாரிச்சு தேட்டர் விட்டு வெளியில ஓடி வந்தீங்கன்னா உயிரோட பழச்சிங்க. இல்லைன்னா அடுத்து ஒரு புஷ்பாவுக்கும் சென்ட்ரல் மினிஸ்டர் அண்ணன் பையன் கேங்குக்கும் நடக்கிற ஃபைட் சீன்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் டேரக்டர் பாலா இயக்கத்தில் பாலகிருஷ்ணன் நடிச்சா இருக்கும். அந்த மாதிரி ஒரு 10 படங்களை பார்த்த எஃபெக்ட் வந்து கண்டிப்பா கொடுக்கும். அல்லு அர்ஜுனோட கையை காலை கட்டி போட்டிருந்தாலும் மனுஷன் பறந்து வில்லங்களுடைய குரல்களை கடிச்சு கொதறியே கூப்பிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த படத்தை நான் 3D வெர்ஷன்ல பார்த்துருந்தேன்னா
ஹீரோ ஏன் மேலே பாஞ்சு ஏன் கழுத்து கடிச்சு உதவி வரன்னு பயமா இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் பக்கத்து சீட்டு ஆளுகள் மேலே சான்ஸ் விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் நான். இந்த சீன்லாம் ஒரு சாம்பிள் தான். இதுக்கு மேலே நிறையா இருக்குது படத்தில் நிறைய கட்சிகள் நம்பவே முடியல. அதை ஏற்கனவே சொல்லிட்டல, இது பாலகிருஷ்ணா படமா இல்லை அல்லு அர்ஜுன் படமான குழப்பா இருந்தது சொல்லி கிளைமேக்ஸ் வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் அப்படி போயிட்டே இருந்தது. அதுபோக படத்தில் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் குரல் வலை கடி ஃபைட் சீன்ல ஹீரோக்கு வெளியே வரணும்னு காவேரி பண்ண அவமானப்படுத்துறதுனால அநியாயத்தோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். எப்படி சின்ன தம்பி படத்துல மனோரமா ஆச்சு புலிப்பட்டி பிள்ளைகள் குடும்பப்படுத்தும் போது நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங் வந்ததோ அதே ஃபீலிங் தான் நமக்கு வந்தது இந்த சீன் பார்க்கும்போது. படத்துல என்னதான் நாயகன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டாலும் முக்காவாசி நேரம் அவருக்கு பில்டப், வில்லனுக்கு பில்டப், சிஎம்க்கு பில்டப், சென்ட்ரல் மினிஸ்டருக்கு பில்டப், சித்தப்பா நாயுடுக்கு பில்டப், நாயகனோட ஃப்ரெண்டுக்கு பில்டப்னு 2 மணி நேரம் வாய் வலிக்காம வடை சுட்டுக்கிட்டே இருக்கான். புஷ்பா 1 மொக்கன்னா புஷ்பா 2 வைல்டு மொக்கைன்னு சொல்லலாம். படத்துல வில்லன் கதாபாத்திரங்களை முக்கியமான ஒருத்தர் தான் ஃபஹத் ஃபாசில். ஆனா அவரை போய் கிட்டத்தட்ட காமெடி பீஸ் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்த்த ஷெகாவத் மேல இருந்த பயம் மரியாதையெல்லாம் அப்படியே இந்த புஷ்பா 2ல காணாம போச்சு. கொஞ்சம் விட்ட ஷெகாவத் ஒரு சீன்ல ஆடியன்ஸ் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு. பாப்பாவை பார்க்கும்போது நான் டே எங்க ஆவேச சிங்கத்தை என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்க தோணுச்சு. ஆனந்தப்பட்ட பாப்பாவுக்கே இந்த நிலைமைன்னா மற்ற வில்லைங்க கதை கேட்க வேணும். வில்லைங்க ரொம்ப டம்மி பீஸா இருக்காங்க. ஹீரோட ஒரு கடியிலே விழுந்து செத்துறாங்க. அப்புறம் ஜெகபதி பாபுவை பார்த்தா அதுக்கு மேல பாவமா இருந்தது. சரத்குமார் மாதிரி கம்பீரமா தெரிஞ்சவரை சரத்பாபு மாதிரி ஆக்கி வச்சிட்டாங்க. அப்புறம் ரஷ்மிகா மந்தனா வர சீன் அவங்களுக்கு அல்லு அர்ஜுனுக்கு இடையில அந்த சீன் ரொமான்டிக்கா இருக்கணும்னு நினைச்சு கிரிஞ்சா எடுத்து வச்சிட்டாங்க. ஆனா அந்த கிசு ஐடியாலாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. இதுக்கு மேல நான் மைனஸ் பாயிண்ட்ஸ் விளாவரே சொல்றேன்னா, ஏன்டா நீ 3.5 மணி நேரம் படம் பார்த்து காசு கொடுத்து ஏமாந்துட்டு நீ அனுபவிச்ச வேதனை எங்களுக்கு 2.5 மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணியாரு என்ன அடிக்க வந்துருவாங்க. அதனால இதோட மைனஸ் பாயிண்ட் முடிச்சுக்கிறேன் நான். நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா, படத்தோட மாரல் வேல்யூ ஏழை மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற நாயகன் நல்லா தான் இருக்கு மாரல் வேல்யூ. ஆனால் ஓவர் பில்டப் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, கண்டென்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டு, டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே ஓரளவுக்கு திருப்திகரமாக இருந்ததுனால இந்த படத்துக்கு 5க்கு 2.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். ஆனால் அந்த ப்ரீ கிளைமாக்ஸ் குரல் வலை கடி ஃபைட் சீனில் தலையை துண்டா விட்டுறது, கையை விட்டுறது, காலை விட்டுறது, வயலண்ட் ரொம்ப அதிகம் இருந்ததுனால 1 ஸ்டார் மைனஸ் பண்ணி ஃபைனலாக 5க்கு 1.5 ஸ்டார்கள் கொடுக்கலாம். நம்ம சேனல் வந்து திரை விமர்சன நிகழ்ச்சியில ரொம்ப கம்மியான ஸ்டார் வாங்கின கூட இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெலுங்கு படம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாலகிருஷ்ணா டைப் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்றவங்களுக்கு இந்த லாஜிக்கல் லொட்டு லூசுக்கு சமாச்சாரம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு தாராளமா போய் ஒன் டைம் பார்த்து கடி வாங்கிட்டு வரலாம். ஆனா நீங்க மட்டும் போய் கடி வாங்கிட்டு வாங்க. படத்துல நிறைய கிளாமர் சீன், வயலன்ஸ் சீன் அதிகமாகறதுனால குழந்தைகள், பெண்கள் வேண்டாம். மொத்தத்துல புஷ்பா 2 சொல்லி விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை செல்லாம்.